ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா வேக வச்சு அதோட தோலை எடுத்து இந்த மாதிரி காய் துருவலில் துருவி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஒன்று இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சின்ன பசங்க சாப்பிட்றதுனால அதோட விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்துன்னா கூட நீங்கள் அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே சின்ன சைஸில் ஒரு லெமன், அதுலேயும் பாதி தான் எடுத்துருக்கிறேன், இந்த மாதிரி புளிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சேர்க்கறதுனால நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே நம்ம தண்ணிலாம் எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு ஏற்கனவே உருளைக்கிழங்கு அப்புறமா வெங்காயம் இதிலலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆயில் சேர்த்து திருப்பி ஒரு முறை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நமக்கு தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரை தான் தேவைப்படும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு சாஃப்டான மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இந்த பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க அந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இது இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரோல் மாதிரி உருட்டினா கூட போதும். அதையே நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஷேப் வேணும்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்து கட் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதாக ரொம்ப ஈஸி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப நைஸாக வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த ஓரளவு இந்த திக்னஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை கத்தியில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக வந்து கத்தியில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது போலவே நம்ம எல்லா பீசஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே இது போலவே நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ், ஸ்வீட் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பேனில் ஆயில் வந்து சூடாக எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேனோட சைஸ்க்கு தக்கன நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும் வேண்டாம். மூழ்கிற அளவுலாம் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாதி அளவு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். ஃப்ளேமை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் உள்ளே வர வேகணும். அதனால் ஓரளவு சிம்க்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் இதுவரை செஞ்சதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே உள்ள நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து அதிகமாக குடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இதுவரை செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி
வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.